Hello friends, in this video lecture we see the problem solving in closed system in the subject thermodynamics. Thermodynamics la closed system la irundhu oru problem நம்ம எப்படி solve பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? Problem: a fluid system contained in a piston cylinder machine passes through a complete cycle of 4 processes. ஒரு fluid system இருக்குது, அதில் ஒரு fluid தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, fluid system. that fluid system வந்து ஒரு cyclic process-ஐ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அந்த cyclic process-ல வந்து எத்தனை ப்ராசஸ் இருக்குன்னா 4 ப்ராசஸ் சேர்ந்து ஒரு cyclic process நடந்துட்டு இருக்கு. அது என்ன சிஸ்டம் அப்படின்னா piston cylinder machine. இந்த வேர்டு தான் தம்பி, piston cylinder அல்லது இன்ஜின் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே closed systemனு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ளூயிட் சிஸ்டம் வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. த சம் ஆஃப் ஆல் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த சைக்கிள் இஸ் -340 கிலோஜூல். ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் வந்து மொத்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு அப்படின்னா -340 கிலோஜூல். த சிஸ்டம் கம்ப்ளீட்ஸ் 200 சைக்கிள்ஸ் பெர் மினிட். இப்படி ஒரு நிமிஷத்துக்கு 200 சைக்கிள் வந்து அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணுது, ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 200 சைக்கிள்ஸ் ஒர்க் ஆகும்போது 200 சைக்கிள்ஸ்க்கு எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்திருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் ஷோயிங் த மெத்தட் ஃபார் ஈச் ஐட்டம் அண்ட் கம்ப்யூட் த நெட் ரேட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் இன் கிலோவாட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற டேபிளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் வந்து டேஷ் போட்டிருக்கோ, ஹைஃபன் போட்டிருக்கோ, அது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிச்சி இந்த டேப்லேஷனை ஃபில் பண்ணி காமிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் கம்ப்யூட் த நெட் ரேட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் இன் கிலோவாட்ஸ். இந்த பவர் சிஸ்டத்தினுடைய மொத்த ஒர்க் அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அதை கிலோவாட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, given data to find நான் தனியாக எடுத்துருக்கேன். நான் எப்படி எடுத்துருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ given data என்ன சொல்லியிருக்கலாங்க ப்ராப்ளமில்? ஃபர்ஸ்ட் டேட்டா பாருங்கள், இது க்ளோஸ்டு சிஸ்டம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் மிஷின் அல்லது இன்ஜின் கொடுத்தாங்க அப்படின்னா க்ளோஸ் சிஸ்டம் தான். அதை வச்சு வேறு டேட்டா எடுக்கப்புறம் பாருங்கள், இந்த சம் ஆஃப் ஆல் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் சைக்கிள். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் வந்து மொத்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா -340 கிலோஜூல். நெக்ஸ்ட் டேட்டா பாருங்கள், எப்படி இந்த சைக்கிள் சிஸ்டம் வந்து எத்தனை சைக்கிள்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுது? ஒரு நிமிஷத்துக்கு 200 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது. அதை தான் போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பை த சிஸ்டம் ஈக்குவல் டு 200 சைக்கிள்ஸ் பெர் மினிட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டேப்லர் காலம் வந்து கிவன் டேட்டாவில் தான் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டேஷ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்போ ஒரு சைக்கிளுக்கு வந்து 4 ப்ராசஸ்ன்னு சொன்னோன்னா 1 to 2ங்குது ஒரு ப்ராசஸ், 2 to 3ங்குது ஒரு ப்ராசஸ், 3 to 4ங்குது ஒரு ப்ராசஸ், 4 to 1ங்குது ஒரு ப்ராசஸ். இப்போ இது ஃபுல்லாக ஒரு ப்ராசஸ்க்குள்ள டேட்டா, இது செகண்ட் ப்ராசஸ்க்குள்ள டேட்டா, இது தேர்டு ப்ராசஸ்க்குள்ள டேட்டா, இது ஃபோர்த்து ப்ராசஸ்க்குள்ள டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ எப்போதுமே ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? சைக்ளிக் ப்ராசஸ்னால் எந்த ப்ராசஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்குதோ இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஐடென்டிக்கலாக இருக்கணும். இப்போ இங்கே இனிஷியல் ஸ்டேட் என்னது? இந்த ப்ராசஸ்க்கு 1 தான். கடைசி ப்ராசஸ் முடிவு பாருங்கள், அங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம சைக்ளிக் ப்ராசஸ்னு சொல்லிகிட்டே இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே சைக்கிளுக்கு இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ கிவன் டேட்டாவில் ஃபார் தி ப்ராசஸ் 1 to 2ங்கிற ப்ராசஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து Q ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ, Q, W ஒர்க்கு, டெல்டா இ ஆர் டெல்டா யூன்னு கொடுப்பாங்க, இன்டர்னல் எனர்ஜி. இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எனக்கு Q வேல்யூ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூவும் டபிள்யூன்னு சொல்லக்கூடிய ஒர்க் 1 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, டெல்டா இன்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் எனர்ஜியை கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டா அப்புறம் என்ன எடுத்து எழுதிக்கலாம்? ஃபார் தி ப்ராசஸ் 1 to 2 ப்ராசஸ்க்கு கொடுத்த டேட்டா என்னது? எனக்கு Qவும் Wவும் தான். அதனால நான் Q1 to 2 W1 to 2 எடுத்து எழுதியிருக்கேன், ஏன்னா 1 to 2 ப்ராசஸ்க்குரிய டேட்டா. சிமிலர்லி இதே மாதிரி 2 to 3 ப்ராசஸ்க்கும் எடுத்து எழுத போகிறோம். அங்கேயும் Qவும் Wவும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபார் தி ப்ராசஸ் 2 to 3 Q2 to 3 என்ன, W2 to 3 வந்து என்னங்கிற எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார் தி ப்ராசஸ் 3 to 4 அங்கே கிவன் டேட்டா என்ன அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ Q3 to 4 இன்டர்னல் எனர்ஜி 3 to 4 கிவன் டேட்டாவை எடுத்துக்கிட்டோம். 4 to 1 ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவுமே நமக்கு கொடுக்கல, நம்ம 3ஐயுமே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த டேட்டா வந்து யூஸ் ஆகும். பார்க்கலாம் என்னங்கிறத. ஸோ என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள்
எதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குதோ அதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ எனக்கு ப்ராசஸ் 1 to 2 நான் கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா வந்து டெல்டா இ 1 to 2, அதனால் டெல்டா இ 1 to 2. ப்ராசஸ் 2 to 3ல வந்து நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது டெல்டா இ 2 to 3, அதனால் டெல்டா இ 2 to 3. ப்ராசஸ் 3 to 4ல கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது டபிள்யூ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ, அதனால் டபிள்யூ 3 to 4. ப்ராசஸ் 4 to 1ல என்ன கண்டுபிடிக்கணும் Q கண்டுபிடிக்கணும், W கண்டுபிடிக்கணும், டெல்டா இ கண்டுபிடிக்கணும், அதனால் டெல்டா இ 4 to 1, Q 4 to 1, W 4 to 1. ஓகே, ஸோ இது க்ளோஸ்டு சிஸ்டம்ங்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி ஃபார் க்ளோஸ் சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? Q is equal to W plus delta U or W plus delta E, where Q is the heat transfer, W is the work done, and delta E or delta U நேற்று ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம், அந்த டெல்டா யூன்னு போட்டிருப்போம், டெல்டா ஈன்னு போட்டிருக்கோம். ரெண்டுமே ஒன்று தான். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, வெறும் ஈனா இன்டர்னல் எனர்ஜின்னு அர்த்தம், டெல்டானா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, இந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா ஃபஸ்ட் எல்லாமே டேபிளை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிட்டு கடைசியாக வந்து நெட் ரேட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுலேருந்து எப்படி கிவன் டேட்டா எடுக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுமே வந்து தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும். எந்த ப்ராசஸ்க்கு எந்த டேட்டா கொடுத்துருக்கான், எதை கேட்டிருக்கான், அதை நோட் பண்ணிட்டே வரணும். நம்ம என்ன சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேசிக் ஃபார்முலா, அதையும் நோட் பண்ணியாச்சு. ஓகே, நவ் we go to solution. சொல்யூஷனுக்கு வாங்க. நம்ம இந்த கிவன் டேட்டா வந்து ப்ரீவியஸ் முன்னாடி பார்க்க வேண்டாங்கிறதுக்காக நான் அந்த கிவன் டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே இங்கே எடுத்து போட்டிருக்கேன் பக்கத்தில். இதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிடுவோம். சொல்யூஷனில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேட்டா ப்ராசஸ் 1 to 2 நான் நோட் பண்ண போகிறேன். ப்ராசஸ் 1 to 2ல கிவன் என்னது Qவும் Wவும். அப்போ நான் எது கண்டுபிடிக்கணும், டெல்டா இ கண்டுபிடிக்கணும், இல்லாமல் இருக்குது இல்லைங்களா. ஸோ பேசிக் ஃபார்முலா பாருங்கள், Q ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல்டா இ போடலாம், இல்லைனா டெல்டா இ ப்ளஸ் டபிள்யூவும் போடலாம். ப்ளஸ் தான் நான் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நான் Q ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் டபிள்யூன்னு போட்டு போகிறேன். ப்ராசஸ் 1 to 2க்கு எது நான் கண்டுபிடிக்க வேணும், டெல்டா இ. கொடுத்துருக்க வேல்யூ என்னது, Q வந்து 0, W வந்து 4340. ஸோ Qக்கு நான் 0 போடுறேன், W வந்து 4340 போடுறேன். அப்போ எது அன்னோன் வேல்யூ, டெல்டா இ. டெல்டா இ வந்து என்ன வேல்யூங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுக்கணும். மைனஸ் ப்ளஸ் எதுவுமே பார்க்க வேண்டாம், அந்த வேல்யூ அப்படியே போடுங்க. யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ரெண்டு பேருக்குள்ள யூனிட் என்னவா இருக்கோ அதான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாமே கிலோஜூல் பெர் மினிட்ல இருக்கிறதுனால நான் கிலோஜூல் பெர் மினிட்டே வர ஆன்சரிங் போடுறேன். சரியா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்க, ப்ராசஸ் 2 to 3க்கு போகிறோம். இப்போ இங்கே ப்ராசஸ் 2 to 3ல கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, கிவன் டேட்டாவில் Qவும் Wவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Qவும் 42,000 and W is also given as 0. இப்போ எது எனக்கு இங்கேருந்து அன்னோன் வேல்யூ டெல்டா இ. ஸோ டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கிலோஜூல் பெர் மினிட்ல போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3 to 4. அங்கே பாருங்க Q வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெல்டா இ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாவில் Qவும் டெல்டா இயும் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா W வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த W வேல்யூ என்னங்கிறத பார்க்கும்போது 69,000 கிலோஜூல் பெர் மினிட்னு வருது. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ப்ராசஸ் 4 to 1 நமக்கு எந்த டேட்டாவுமே கொடுக்கல, எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு பாருங்கள், ப்ராசஸ் 4 to 1க்கு சம்மேஷன் ஆஃப் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் எ சைக்கிள். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு, ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்னால் இந்த 4 ப்ராசஸுமே சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சைக்கிளுக்கு மொத்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எது இருக்கும், given data வந்து -340 kilojoule. That is sum of all the heat transfer during the cycle. So sumங்கிறதை summation sigma போட்டிருக்கோம். heat transfer na Q for cycleங்கிறதுனால cycle equal to value is -340 kilojoule. ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் வந்து எத்தனை சைக்கிள் இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுது, ஒரு நிமிஷத்துக்கு 200 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுது. அதனால இது ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா 200 சைக்கிள்ஸ்க்கு எவ்வளவா இருக்கும், -340 into 200. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டேன் அப்படின்னா -68,000 கிலோஜூல் பெர் மினிட்ங்கிற வேல்யூ வந்திருக்கு. இது எதோட வேல்யூ, மொத்த டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருடைய வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், 4 to 1 ப்ராசஸ்க்கு Q வேணும் அப்படின்னா இது சம்மேஷன் ஆஃப் Q வந்து இவ்வளோ இருக்குது. அப்போ எல்லா ப்ராசஸ்னுடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபரையும் ஆட் பண்ணுறது தான் என்னது நமக்கு இந்த டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q1 to 2 என்ன, Q2 to 3 என்ன, Q3 to 4 என்ன, Q4 to 1 என்ன, ஈக்குவல் டு டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அன்னோன் வேல்யூ எனக்கு வந்து 4 to 1 இருக்கும். ஓகே, இந்த Q4 to 1 வந்து எல்லாமே தெரியாத வேல்யூவாக இருக்க போது அந்த Q4 to 1 வந்து என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ -68,000 ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து -1,05,800 கிலோஜூல் பெர் மினிட். ஸோ நான் 4 to 1 ப்ராசஸ்க்கு Q கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு ஃபார்முலா தெரியும் நமக்கு இந்த க்ளோஸ் சிஸ்டமில், ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு 0. த சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி
is 0. So heat transfer வந்து மொத்த heat transfer equal இருக்கும். இந்த energy வந்து internal energy வந்து so integration of that is cyclic integral னா ஒரு cyclic process integration of any property here internal energy equal to 0 னு எடுக்க போறோம். So அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வைக்கணும்னா எல்லா ப்ராசஸ்னுடைய ஹீட்டையுமே ஆட் பண்ணோம்னா ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்னுடைய மொத்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்லா ப்ராசஸ்னுடைய இன்டர்னல் எனர்ஜியை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 0 ஈக்குவல் டு 0. தட் இஸ் சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி இஸ் 0. சிமிலர்லி ஸோ 4 இது சைக்கிள் வச்சு தான் கம்பெனி கண்டுபிடிச்சோம் 4 to 1க்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜியும் பாருங்கள். எப்படி பார்க்கணும் பாரு. 1 to 2க்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் என்ன, 2 to 3க்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன, 3 to 4க்கு என்ன இன்டர்னல் எனர்ஜி, 4 to 1க்கு என்னது, தட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் ஆல் தி இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் is equal to heat transfer for a cyclic process. ஓகேவா, இன்டர்னல் எனர்ஜி ஆட் பண்ணால் 0 வரும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆட் பண்ணால் 0 கிடையாது. மொத்த சைக்கிளிக் ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு 1 to 2க்கு டெல்டா இ தெரியும் கண்டுபிடிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். 2 to 3 ப்ராசஸ்க்கு வந்து டெல்டா இ தெரியும் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்குது. 3 to 4க்கும் கிவன் டேட்டாலேயே கொடுத்துருக்காங்க டெல்டா இ வந்து. நான் 4 to 1 ப்ராசஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 தான் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே டெல்டா இ ஃபார் தி ப்ராசஸ் 4 to 1 என்னங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். 35,540 kJ/min ஆன்சர் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ நான் 4 to 1 ப்ராசஸ்க்கு Q கண்டுபிடிச்சிட்டேன், டெல்டா இ கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் எதுதான் பாக்கி, ஒர்க் டன் மட்டும் தான் பாக்கி. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலா என்ன, Q ஈக்குவல் டு ஒர்க் டன் பிளஸ் டெல்டா இ. இந்த ஒர்க் டன் மட்டும் தான் எனக்கு 4 to 1 ப்ராசஸ்க்கு அன்னோனா இருக்குது. அப்போ இந்த ஒர்க் டன் இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த டெல்டா டியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் என்ன ஆகும், Q மைனஸ் டெல்டா இந்த பக்கம் வரும்போது மாறிடும். ஸோ அதனால தான் W2 ஈக்குவல் டு Q மைனஸ் டெல்டா இ. 4 to 1ங்கிற ப்ராசஸ்னால பேஸில் வந்து 4 to 1 போட்டிருக்கோம். ஸோ Q 4 to 1 ப்ராசஸ்க்கு வேல்யூ தெரியும், டெல்டா இயும் 4 to 1 ப்ராசஸ் வேல்யூ தெரியும். ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து W வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து டேபிளை வந்து ஃபில் பண்ணுறோம். ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் வந்து என்னென்ன ப்ராசஸில் வந்து என்னென்ன வேல்யூஸ் இல்லாமல் இருந்துச்சோ இல்லாதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்க போகிறோம் பாருங்கள். ரிசல்ட் கம்ப்ளீட் டேபிள், எதெல்லாம் வந்து டேஷ் போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் தான் டேபிளை வந்து ஃபில் பண்ணியாச்சு. கடைசி நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரேட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ளை பண்ணுறோமோ எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும், தியரிட்டிக்கலாக வந்து 100% ஹீட் சப்ளை வந்து 100% ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். தியரிட்டிக்கலாக படிச்சிருப்போம் சைக்கிளிக் ப்ராசஸில். சப்ளை பண்ணுற ஹீட் நமக்கு எல்லாமே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுதுன்னா ப்ராக்டிக்கலாக வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஹீட் லாஸஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தியரிட்டிக்கல் கான்செப்ட் படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் ஃபார் எ க்ளோஸ்டு சைக்கிள் ப்ராசஸ் சம் ஆஃப் heat supplied equal to work done produced. எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுறோமோ எல்லாமே ஒரு அவுட்புட் ஒர்க் அவுட்புட் நம்ம கிடைக்க போகுது. எவ்வளோ இன்புட்டாக கொடுக்குறோம், ஹீட் சப்ளை தான் இன்புட்டாக கொடுக்குறோம் இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு. அது வந்து ஒரு ஒர்க் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்க போகுது. ஸோ சம்மேஷன் ஆஃப் தி சைக்கிளிக் ப்ராசஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். என்ன எல்லா ப்ராசஸுமே கண்டுபிடிச்சதில் வந்து சம்மேஷன் ஆஃப் தி ஆல் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் ஏ சைக்கிள். ஸோ 200 சைக்கிள்ஸ் கேல்குலேட் பண்ணுறது என்னச்சுன்னா -68,000 kJ/min தான் சம்மேஷன் ஆஃப் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அந்த சம்மேஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும், ரேட் ஆஃப் ஒர்க் அவுட்புட்டுக்கும் ஈக்குவலாக இருக்க போகுது. அதனால தான் ரேட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் ஈக்குவல் டு அதே -68,000 kJ/min எடுக்க போகிறேன். கிலோ வாட்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே kJ/min இருக்குது. ஒரு மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். அதனால் 60 டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து kJ/s கிடைக்கும். மினிட்ஸை செகண்டாக மாத்திரம். ஸோ kJ/s ஜூல்/செகண்டுக்கு இன்னொரு நேம் தான் என்னென்னா வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிலோ வாட்ஸ். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு 1133.33 கிலோ வாட்ஸ் வந்துருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நீங்கள் வாட்ச் பண்ண பிறகு இதே ப்ராப்ளத்தை இந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன டவுட்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் சேம் கான்செப்ட் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே ப்ராசஸ் நேம் வந்து 1 to 2 இருக்குது, இங்கே ஏபிசிடியில் கொடுத்துருக்கோம். எந்த டேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு அன்னோன் வேல்யூவாக இருக்கும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன கமெண்ட்ஸ் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.